ஆப்போசிட் சைடுல கண்ணால பார்த்த சாட்சி, கத்தியில ஃபிங்கர் பிரிண்ட்னு எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம சைடுல எதுவுமே இல்லையே. நாளைக்கு நம்ம எவிடன்ஸ் கொடுக்கலன்னா ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்களே. அந்த அர்ஜுன் சொன்ன மாதிரியே நடந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு என் பசங்களுக்கு நான் சொல்லி சொல்லி வளர்த்தேன். இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. கெட்டவனுங்க நினைக்கிறதாமா நடக்குது. அர்ஜுன் எடுத்துக்க, நம்ம கிட்ட ஏமாத்தி சொத்தையெல்லாம் வாங்கினா, நம்ம பொண்ணை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சான். இப்ப கம்பெனிக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா. எல்லாத்துக்கும் மேல சரஸ்வதி மேல வீண் பழியை போட்டு அவளையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். இப்படி கெட்டவங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. நல்லவங்க நினைக்கிறத எதுவும் நடக்க மாட்டேங்குது. நல்லதுக்கே காலம் இல்லாம போச்சு. அது உண்மைதான் அங்கிள். சரஸ் மனசால கூட யாருக்கும் கெட்டது நினைச்சதே இல்ல. ஆனா அவங்க இன்னைக்கு இவ்ளோ கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கொலை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன்லாம் நிம்மதியா இருக்கான். எந்த பாவமும் செய்யாம யார் மனசையும் காயப்படுத்தாம இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் வந்து சேருது. இந்த காலத்துல நல்லவனா இருக்கிறதும் முட்டாளா இருக்கிறதும் ஒண்ணுதான். நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒருவேளை சரஸ்வதிய நாளைக்கு வெளியில எடுக்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்படி ஆகிற சான்ஸ் இருக்குமா? கார்த்தி, என்ன நீயே இப்படி சொல்ற? பின்ன பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு வாசு, நம்ம கிட்ட தான் எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? எவிடன்ஸ் நாம தான் தேடணும். எப்படி? விடியற வரைக்கும் தானே டைம் இருக்கு. அதுக்குள்ள என்ன செய்ய முடியும்? அப்போ சரஸ்வதி காப்பாத்த முடியாதா? இப்பவே அந்த பொண்ணு ஜெயில்ல அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. வெளியில எடுக்க முடியாம போயிட்டா. கடவுளே, அவ நிலைமையை நினைச்சு பார்த்தாலே ஒரு நிமிஷம் என் உடம்பெல்லாம் நடுங்குது. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. நிரூபிக்காம போயிட்டா பெரிய தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி மட்டும் நடந்துட்டா போதும். எதுக்கு எல்லாருமே முடிஞ்சு போன மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? அது இல்லைண்ணே, நாமளும் எல்லா சைட்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அதுக்காக முயற்சி பண்றதை விட்டுட்டு சொல்றியா? அதுக்காக இல்லடா, டைம் இல்லையே. அதான். யார் அந்த மாதிரி சொன்னா? ஏமா இல்ல, இன்னும் 14 மணி நேரம் இருக்கு. என் உடம்புல மூச்சும் இருக்கு. அது ஒண்ணு நின்னு போயிடலையே. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னம்மா, எல்லாமே முடிஞ்சு போன மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. சரஸ்வதி கிட்ட நான் வெளியே எடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். சரஸ்வதியும் அந்த நம்பிக்கையில தானேப்பா இருப்பா. அது பொய்யாயிடக்கூடாதுங்கிறது தான் எனக்கு பயமே. பொய்யாகாதுமா, கண்டிப்பா என் சரஸ்வதி நான் வெளியே கொண்டு வருவேன்.